செக்ஷன் 4ல் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அப்படின்னா என்ன, ஓகேவா? சேல் அப்படின்றதுக்கும் அக்ரிமெண்ட் டு செல் அப்படின்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இஸ் ஏ கான்ட்ராக்ட். ஏ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்ன்றது என்னது? கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்னா என்ன இருக்கணும்? அதில் அக்ரிமெண்ட் ப்ளஸ் என்ஃபோர்ஸபிலிட்டி இருக்கணும், ஓகேவா? வேர்பை செல்லர் என்ன பண்ணுறான்? ட்ரான்ஸ்ஃபர் ஆர் அக்ரீஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் த ப்ராப்பர்ட்டி இன் கூட்ஸ் டு த பையர் ஃபார் அ ப்ரைஸ். இங்கே ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறானா பொசஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறானா? ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். என்ன பண்ணுறான்? ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்? ப்ரைஸ் வாங்கிக்கிறான். டிவியை விற்றுட்டு ப்ரைஸ் வாங்கிக்கிறான். அப்போ டெலிவரி பண்ணுன்ற அவசியம் இங்கே என்ன கிடையாது? கிடையாது. ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாலே முடிஞ்சிச்சு, சேல் நடந்துச்சு. புரியுதா? ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாலே சேல் என்ன ஆயிடுச்சு? கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டெலிவரி பண்ணுறோமோ பண்ணலையோ அது இங்கே பிரச்சனை கிடையாது. காசு கொடுக்குறியோ கொடுக்கலையோ அது இங்கே என்ன கிடையாது? பிரச்சனை கிடையாது. புரியுதா? புரியுதானா சொல்கிறேன்னு? ஓனர்ஷிப் உன் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சினாலே அந்த கூட்ஸ்க்கு நீ தான் ஓனர். இதுக்கப்புறம் அதுக்கான ரிஸ்க்கை நீ தான் என்ன பண்ணணும்? பேர் பண்ணணும். கிளியரா? இப்போ நீ ஒரு கடைக்கு போகிற, டிவி வாங்கியிருக்க, ஓகேவா? டிவி வாங்கிட்டு நீ என்ன பண்ணல, இன்னும் காசு கொடுக்கல. அவனும் என்ன பண்ணல, உனக்கு இன்னும் டெலிவரி கொடுக்கல. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? ஓனர்ஷிப் டாக்குமெண்ட்டை உன் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். தட் இஸ் இன்வாய்ஸை போட்டுட்டான். புரியுதா? உன் பேரில் இன்வாய்ஸ் போட்டான், பில் போட்டான் உன் பேரில். பில் போட்டதுக்கப்புறம் டிவி உடையுது. நீ அந்த டிவிக்கு பேமெண்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணணும். ஏன்னா நீ தான் அந்த டிவிக்கு என்னது? ஓனர். அவனுக்கான பேமெண்ட் என்ன பண்ணலாம்? உங்ககிட்டருந்து ரெக்கவர் பண்ணலாம். நீ தான் ஓனர், நீ தான் அதை என்ன பண்ணணும்? பத்திரமா பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனாலும் அவனா கிடையாது, பொறுப்பு கிடையாது. கிளியரா? புரியுதா? ஓகேவா? நீ காசு கொடுத்துருக்கியோ கொடுக்கலையோ அது என்ன கிடையாது, இம்பார்ட்டன்ட் கிடையாது. அவனுக்கு டெலிவரி கொடுத்துருக்கானா கொடுக்கலையோ அதுவும் என்ன கிடையாது, இம்பார்ட்டன்ட் கிடையாது. கான்ட்ராக்ட் என்ன? ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. நீ என்ன கொடுக்கணும்? அதுக்கு ப்ரைஸ் கொடுக்கணும். அவன் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான், நீ ப்ரைஸ் கொடுக்கணுமா கொடுக்கூடாதா? கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். உடஞ்சிச்சு டெலிவரி நடக்கலாம்லாம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. கிளியரா? புரியுதா? ஸோ இதானு சொல்கிறாங்க கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் எப்படி இருக்கலாம்னா அப்சல்யூட்டாக இருக்கலாம் ஆர் கண்டிஷ்னலாக இருக்கலாம். ஓகேவா? அப்சல்யூட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா எப்படி இருக்கலாம், கண்டிஷ்னலாக இருக்கலாம். புரியுதா? ஓகேவா? அப்சல்யூட்னா எக்ஸாக்டாக இதுதான் நடக்கணுன்றது இருக்கலாம். ஆர் கண்டிஷ்னல்னா நான் இதை பண்ணால் தான் அதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் செல்லர் டு த பையர் அண்ட் வேர் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டுக் பிளேஸ் அட் த ஃபியூச்சர் டைம். அப்போ அதுனாது அக்ரிமெண்ட் டு செல். அப்போ நான் அது ஃப்யூச்சர் டைமில் 2 நாள் கழித்து நான் உனக்கு டிவி விற்கிறேன்னு சொல்கிறேன். அப்போனா ஃப்யூச்சர் டைமில் தான் என்ன பண்ணுறேன், நான் சேல் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அப்போ இன்றைக்கி நான் அதை சேல் பண்ணியிருக்கேனா? கிடையாது. அப்போ அது கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் கிடையாது. அது என்னது, அக்ரிமெண்ட் டு செல். அப்போ டிவி உடஞ்சிச்சுன்னா யார் பொறுப்பு? செல்லர் தான் பொறுப்பு. ஏன்னா அவன் என்ன பண்ணல, இன்னும் ஓனர்ஷிப்பை இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, ஃப்யூச்சர் டேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். புரியுதாம்மா? 10 நாள் கழிச்சு என் கார் உனக்கு விற்கிறேன்னு சொல்கிறேம்மா. அப்போ நான் இன்றைக்கி ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன்னா 10 நாள் கழிச்சு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்னா 10 நாள் கழிச்சு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அப்போ அதுக்கு பேர் என்னது, அக்ரிமெண்ட் டு செல். இந்த டைமில் எது நடந்துச்சுனால யார் பொறுப்பு? செல்லர் தான் பொறுப்பு. இதெல்லாம் மறுபடியும் இன் டீட்டெயில்டாக வேறு பார்ப்போம். ஓகேவா? கிளியரா? ஸோ அக்ரிமெண்ட் டு செல் எப்போ சேலாக மாறிடும்? அக்ரிமெண்ட் டு செல் எப்போ சேலாக மாறும்? பையர் வாங்கி ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாலோ இல்லை அந்த டைம் முடிஞ்சிச்சுன்னா ஆர் கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா, சொன்ன கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா ஆர் சொன்ன டைம் முடிஞ்சிச்சுன்னா அக்ரிமெண்ட் டு சேல் என்னவா மாறிடும்? சேலாக மாறிடும். புரியுதா? கிளியராமா? ஓகேவா? சேலில் என்ன நடக்கும்? ப்ராப்பர்ட்டி இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அக்ரிமெண்ட் டு செல்லில் ப்ராப்பர்ட்டி என்னாவது, ஓனர்ஷிப் இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஃப்யூச்சர் டேட்டில் தான் ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கிளியரா? நெக்ஸ்ட்டு, எப்போ அக்ரிமெண்ட் டு சேல் சேலாக மாறும்? டைம் முடிஞ்சிச்சுனாலோ இல்லை கண்டிஷன் முடிஞ்சிச்சுனாலோ சேலாக மாறிடும். புரியுதா? கிளியரா? மேலே இந்த செக்ஷன்ஸ் படிச்சின்னா மறுபடியும் இதை படிக்க தேவையில்லை. இதெல்லாம் படிச்சின்னா மறுபடியும் கீழே படிக்க தேவையில்லை. இதெல்லாம் படிக்க தேவையில்லை. புரியுதா? அதே தான் இது வரைக்கும்.
கிளியரா? நெக்ஸ்ட்டு இதை தவிர்த்து வேறு என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா சில விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். தேர் மஸ்ட் பி அட்லீஸ்ட் 2 பார்ட்டிஸ். எனக்கு நானே விற்றுக்க முடியுமா? முடியாது. ஸோ மினிமம் எத்தனை பேர் இருக்கணும்? 2 பேர் இருக்கணும். ஒன்று யார்? செல்லர், இன்னொன்று பையர். அண்ட் 2 பேரும் எப்படி இருக்கணும்? ஒரே ஆளாக இருக்கணுமா, வேறு வேறு ஆளாக இருக்கணுமா? டிஃப்ரெண்ட் பர்சனாக இருக்கணும். ஓகேவா? கிளியரா? அண்ட் சப்ஜெக்ட் மேட்டர் என்னவாக இருக்கணும்? ஒன்லி மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கணும். ஓகேவா? அண்ட் அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கலாம்? எக்ஸிஸ்டிங் குட்ஸாக இருக்கலாம், ஆர் ஃப்யூச்சர் குட்ஸாக இருக்கலாம். புரியுதாம்மா? நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் தான் எப்படி இருக்கணும்? ஒன்லி கன்சிடரேஷனாக இருக்கணும். ஓகேவா? கைண்ட் இருக்கக்கூடாது. பட் பார்ட்லி இன் கேஷ், பார்ட்லி இன் கைண்டாக இருந்துக்கலாம். 100% கைண்டாக இருக்கக்கூடாது. கிளியரா? நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் த செல்லர் டு பையர். ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணியிருக்கணும்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதை இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்கணும்? அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் அந்த கான்ட்ராக்ட் எப்படி இருக்கலாம்? அப்சல்யூட் ஆர் கண்டிஷனல் இருக்கலாம். அதை தவிர்த்து வேறு என்னென்ன எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஃபார் வேலிட் கான்ட்ராக்டோ, தட் இஸ் ஃப்ரீ கன்சென்ட் டு த பார்ட்டிஸ், competent to the contract, legal object, legal consideration, not expressly declared to be void, இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும்? ஃபுல்ஃபில் பண்ணி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இதில் எப்படி இருக்குது? இமீடியட்டாக இருக்குது. இதில் எப்படி இருக்குது? ஃப்யூச்சர் டேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது எப்படி? சேல்ன்றது என்னது? எக்ஸிக்யூட்டட், நடந்து முடிஞ்ச கான்ட்ராக்ட். அக்ரிமெண்ட் டு செல்ன்றது என்னது? எக்ஸிக்யூட்டரி, எய்தர் யூனிலேட்ரல் எக்ஸிக்யூட்டரி ஆர் பைலேட்ரல் எக்ஸிக்யூட்டரி. ரெமெடிஸ் ஃபார் பிரீச், சொன்னதை செய்யாமல் விட்டுட்டானா செல்லர் என்ன பண்ணலாம்? பையர்கிட்ட காசு கொடுன்னு கேட்கலாம். புரியுதா? அதே மாதிரி இங்கே அக்ரிவ்டு பார்ட்டி என்ன பண்ண முடியும்? இங்கே டேமேஜ் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லயபிலிட்டி, சப்சீக்வெண்ட் லாஸ்க்கு யார் லயபிள்? பையர். இங்கே யார் லயபிள்? அக்ரிமெண்ட் செல்லர். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தல டிவி. நெக்ஸ்ட் ரிஸ்க் யார் பேர் பண்ணணும்? ரிஸ்க் ஃபாலோஸ் ஓனர்ஷிப். ரிஸ்க் யாரை ஃபாலோ பண்ணணும்? ஓனர்ஷிப். ரிஸ்க் பார்த்துக்கிட்டே இருக்கும் யார் ஓனர்னு. ஓகேவா? யார் ஓனராக அவன் பக்கத்துலேயே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? தொங்கிட்டு இருக்கோம். இப்போ செல்லர் ஓனராக இருக்க வரைக்கும் ரிஸ்க் யார்கிட்ட இருக்கும்? செல்லர்கிட்ட இருக்கும். பையர் ஓனர் ஆனவொடனே ரிஸ்க் யார்கிட்ட போயிடும்? பையர்கிட்ட போயிடும். ஸோ ரிஸ்க் எதை ஃபாலோ பண்ணுதுங்க? ஓனர்ஷிப்பை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுது. பொசஷனை ஃபாலோ பண்ணலை. புரியுதா? பொசஷனை பேஸ் பண்ணி ரிஸ்க் கிடையாது. எதை பேஸ் பண்ணி ரிஸ்க்கு? ஓனர்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் ரிஸ்க்கு. கிளியரா? ஓகேவா? ஸோ சேலில் யார்கிட்ட ரிஸ்க் இருக்குது? பையருக்கு. அக்ரிமெண்ட் செல்லில் யார்கிட்ட ரிஸ்க் இருக்குது? செல்லருக்கு. ரைட்ஸ் கிரியேட்ஸ் ஜஸ்ட் இன் ரெம் மீன்ஸ் ரைட் அகைன்ஸ்ட் த வேர்ல்டு. பையர் ஆகிட்ட. இப்போ இந்த டிவியை யார் உடைச்சாலும் நீ யாரை வேணா என்ன பண்ணலாம்? சூ பண்ணலாம். கரெக்டாக இல்லையா? புரியுதா? யார் உடைக்கிறானோ எவனாக இருந்தாலும் நீ என்ன பண்ணலாம்? சூ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் பைக்கு நான் என்ன பண்ணுறேன்? உங்ககிட்ட கொடுத்து அனுப்புகிறேன். நீ பைக் எடுத்துகிட்டு போகிற, ஒரு பார்க் வாசலில் நிறுத்தியிருக்க. இப்போ எவனோ ஒருத்தன் வந்து பைக்கை உடச்சிட்டான். அவனை வந்து உன்னால் சூ பண்ண முடியுமா? முடியாதா? முடியும். நீ கொடுத்து அமிச்சவனை கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. உடச்சவனே நீ என்ன பண்ணலாம்? கேட்கலாம். ரைட் அகெயின்ஸ்ட் த வேர்ல்டு. புரியுதா? பட் இங்கே எப்படி இருக்குது ரைட்டு? பர்டிகுலர் பார்ட்டிக்கு மட்டும்தான் என்ன இருக்குது? ரைட்ஸு இருக்குது. அக்ரிமெண்ட் டு செல்ல என்ன பண்ண முடியாது? உன்னால் ஹோல் வேர்ல்டையும் கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்னன்னு சொல்கிறாங்க? ஜஸ்ட் இன் பர்சோனம். பர்சோனம்னா பர்டிகுலர் பார்ட்டி. ரெம்னா ஹோல் வேர்ல்டு. ஜஸ். ஓகேவா? ஜஸ் இன் ரெம். ஜஸ்னா ரைட் அகெயின்ஸ்ட் த வேர்ல்டு. புரியுதா? கிளியரா? ரீசேல், உனக்கு நான் கூட்ஸை விற்றுட்டேன். இப்போ டிவி உனக்கு சேல் பண்ணிட்டேன். நீ என்ன பண்ணல? இன்னும் எனக்கு காசு கொடுக்கல. ஓகேவா? ஆனால் நான் என்ன பண்ண முடியும்? இன்னொருத்த வந்து இதே டிவி கேட்குறான், நான் உனக்கு சேல் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன்? இதை உனக்கு சேல் பண்ணிட்டேன். இதுவே அக்ரிமெண்ட் சேல் இருந்தால் நான் என்ன பண்ணலாம்? வேறு ஒருத்தனுக்கு விற்றுட்டு உனக்கு மறுபடியும் புது டிவி வர வச்சு கூட கொடுக்கலாம். கரெக்டாக இல்லையா? புரியுதாம்மா? என்கிட்ட இன்றைக்கி இந்த ஐபேட் இருக்குது. இந்த ஐபேடை நான் உனக்கு சேல் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் இந்த ஐபேட் நான் தான் வச்சுருக்கேன். என்ன பண்ணல? இன்னும் நீ எனக்கு காசு கொடுக்கல. ஐபேடையும் நான் தான் வச்சுருக்கேன்.
ஆனால் அவனுக்கு என்ன பண்ணிட்டேன், சேல் பண்ணிட்டேன். சேல் பண்ணதுக்கப்புறம் இன்னொருத்த வந்து கேட்குறான், இந்த ஐபேட் அவனுக்கு நான் சேல் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. இதுவே அக்ரிமெண்ட் டு செல், இந்த ஐபேட் 5 நாள் கழிச்சு உனக்கு விற்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நான் இன்றைக்கி ஒருத்தன் வந்து கேட்குறான், நான் அவனுக்கு சேல் பண்ண முடியுமா? சேல் பண்ணிடலாம். ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம், இன்னொரு ஐபேடை வர வச்சு உனக்கு என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். கரெக்டாக இல்லையா? அந்த ஃப்யூச்சர் டேட் அன்றைக்கி தான் நான் அவனுக்கு சேல் பண்ணணும். இன்றைக்கி நான் அவனுக்கு சேல் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அந்த ரீசேல் என்னால் என்ன பண்ண முடியாது, விற்றதுக்கப்புறம் ரீசேல் பண்ண முடியாது. இங்கே என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். கிளியரா? செல்லர் இன்சால்வெண்ட் ஆகிட்டான் அப்படின்னா என்னது, கூட்ஸை உனக்கு விற்றுட்டேன், விற்றுட்டு நானே திவால் ஆகிட்டேன், என்கிட்டயே பணம் இல்லை என்னுடைய கிரெடிட் கார்டுக்கு கொடுக்கறதுக்கு. அப்போ இந்த டிவியை என்னால் யூஸ் பண்ண முடியுமா, இந்த டிவியை விற்க முடியுமா மறுபடியும்? முடியாது. புரியுதாம்மா என்ன பேசுகிறேன்னு? டிவியை உனக்கு சேல் பண்ணிட்டேன், என் கிரெடிட் கார்டு வந்து என்கிட்ட காசு கேட்குறான். காசு கேட்கும்போது அவனுக்கு நான் காசு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கொடுக்கணும். அப்போ அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசுக்கு இந்த டிவியை நான் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. கிளியரா? புரியுதா? ஸோ அந்த அஃபிஷியல் அசைனி என்ன பண்ண முடியாது, வில் நாட் பி ஏபிள் டு டேக் ஓவர் த கூட்ஸ். ப்ரைஸ் வேணால் கேட்கலாம் உங்ககிட்டேருந்து. எப்போ அஃபிஷியல் அசைனின்றது, இப்போ நான் திவால் ஆகிட்ட உடனே பேங்க் வந்துட்டான்னு வச்சுக்கோயேன். இப்போ திவால் ஆனால் பேங்க் என்ன பண்ணுவான், வந்து வீடு ஜப்தி பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி பேங்க் வந்து என்ன பண்ணிட்டான், வந்து இப்போதைக்கு பேங்க்னு வச்சுக்கோ, இன்டர் லெவலில் உனக்கு இன் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஏன்னா உனக்கு இப்போ சொன்னால் அதெல்லாம் புரியாது. லிக்விடேட்டர், அஃபிஷியல் அசைனிலாம் ஓகேவா? கிளியராக? இப்போதைக்கு பேங்க்னு வச்சுக்கோ, படத்துலலாம் பார்த்துருக்கல, பேங்க் வந்து என்ன பண்ணுறான், எடுத்துக்கணும்னு வரான். உங்ககிட்ட என்ன பண்ண முடியாது, இந்த டிவியை எடுக்க முடியாது, ஏன்னா இது உன் கூட்ஸ் கிடையாது, இப்போ உன்னுடைய பையருடைய கூட்ஸ். ஆனால் என்ன பண்ணலாம், பையர்கிட்டேருந்து என்ன கேட்கலாம், இந்த டிவி வாங்கியிருக்கல அதுக்கு நீ காசு கொடுக்கணும்ல, கொடு. ஏன்னா அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீ அவனுக்கு டெட்டார். டிவி கிடையாது, கூட்ஸ் இன்வென்ட்ரி கிடையாது, இப்போது டெட்டார். நீ அவனுக்கு காசு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? செல்லருக்கு கொடுக்கணும். அதை மட்டும்தான் கேட்க முடியும், கூட்ஸை கேட்க முடியாது. புரியுதா? கிளியரா? நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ணலாம், அக்ரிமெண்ட்டு சேலாக இருந்துச்சுன்னா கூட்ஸை நீ கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். புரியுதா? இது வந்து செல்லர் இன்சால்வெண்ட் ஆனால். பையர் இன்சால்வெண்ட் ஆகிறான்னு வச்சுக்கோயேன். பையர்னா யார், வாங்கினவன். வாங்கினவன் இன்சால்வெண்ட் ஆகிறான். அப்போ கூட்ஸ் அவன் கண்ட்ரோலில் தான் இருக்கும், ஏன்னா ஓனர் யார், பையர் தான் ஓனர். கூட்ஸை கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே அஃபிஷியல் அசைனிக்கு என்ன பண்ண முடியாது, கூட்ஸை கண்ட்ரோல் எடுக்க முடியாது. கிளியரா? புரியுதா? நெக்ஸ்ட்டு இதை தவிர்த்து சேலுக்கும் ஹையர் பர்ச்சேஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஹையர் பர்ச்சேஸ்னா என்னது, ஹையர் பர்ச்சேஸ்னா என்னது, இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ்னா என்னது, சேல்னா என்னது? அது வந்து ஹையர் பர்ச்சேஸ் கிடையாது. அது வந்து ஹையருக்கு எடுக்கிற, ரெண்ட்டுக்கு எடுக்கிற. ஹையர் பர்ச்சேஸ்னால் பர்ச்சேஸ் பண்ணுற. ஓகேவா? எப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, டிவி உங்ககிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, மாதம் மாதம் நீ என்ன பண்ணணும், காசு பே பண்ணணும். அதானது ஹையர் பர்ச்சேஸ். கிளியரா? ஹையர் பர்ச்சேஸ்க்கும் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஹையர் பர்ச்சேஸில் கடைசி இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணும்போது தான் நீ ஓனர் ஆக. ஹையர் பர்ச்சேஸில் கடைசி இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணும்போது தான் நீ என்ன ஆகுவ, ஓனர் ஆக. ஆனால் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸில் பேவே பண்ணலனாலும் நீ என்ன ஆகிடுவேன், ஓனர் ஆகிடுவேன். ஆனால் என்ன பண்ணுவேன், மாதம் மாதம் பே பண்ணுவேன். ரெண்டுமே மாதம் மாதம் பே பண்ணுறது தான். ஆனால் ஹையர் பர்ச்சேஸில் என்ன பண்ணுவேன், கடைசி இன்ஸ்டால்மெண்ட் அப்போ தான் நீ என்ன ஆவ, ஓனர் ஆவ. ஸோ இன்பிட்வீன் நீ ஏதாவது ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கல, லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணலனாலும், இப்போ 2 lakhsக்கு பைக் வாங்குற, கடைசி இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணல, என்ன பண்ணுவேன், நீ ஓனர் கிடையாது. புரியுதா? 1,90,000 நீ பே பண்ணினாலும் நீ என்ன கிடையாது, அதுக்கு ஓனர் கிடையாது. அவன் என்ன பண்ணிப்பான், திருப்பி எடுத்துப்பான். பட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸில் நீ என்ன ஆகிடுவ, ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்லேயே ஓனர் ஆகிடுவ. சேலில் நீ பே பண்ணாலும் பே பண்ணலாலும் ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுனாலே நீ என்னது, ஓனர். புரியுதா? ஃபியூச்சர் டேட்டில் கூட நீ பேமெண்ட் பண்ணலாம். கடனுக்கு வாங்கிட்டு போகிறாங்கல்லம்மா, அதுக்கு நான் ஓனர் இல்லைன்னு சொல்ல முடியாது. கடனுக்கு வாங்கிட்டு, புரியுதா? நீ ஏன் கடன் கொடுத்த, அதுவும் ஒன் டைப் ஆஃப் என்னது, மோடு தான், ஒன் மோட் ஆஃப் சேல் தான். கடனுக்கும் என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். புரியுதா? பே பண்ணலைன்னா எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு ஃப்யூச்சரில் தனியாக பார்ப்போம். ஆனால் நீ தான் அதுக்கு ஓனர். அந்த கூட்ஸ் அவனால் என்ன பண்ண முடியாது, திருப்பி கேட்க முடியாது. காசை வேணால் கேட்கலாம். புரியுதா? இந்த ஐபேட் நான் உனக்கு சேல் பண்ணிட்டு நீ எனக்கு காசு கொடுக்கலனா நான் என்ன பண்ண முடியும், உங்ககிட்டேருந்து காசை மட்டும் தான் கேட்க முடியும். கூட்ஸ் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. இது எதில், சேலில்.
ஹையர் பர்ச்சேஸில் கூட்ஸ் என்ன பண்ணலாம், திருப்பி எடுத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வரைக்கும் நான் தான் ஓனர், நீ ஓனர் கிடையாது. இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸில் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. புரியுதா, கிளியரா? ஸோ ஹையர் பர்ச்சேஸில் என்ன பண்ணுறோம், நம்ம பொசஷனை மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேவா? பொசஷன் என்னது, கூட்ஸை மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஆனால் ஓனர்ஷிப் என்ன பண்ணல, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை. ஓகேவா? அந்த பொசிஷனுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம என்ன பண்ணுறோம், பீரியாடிக்கல் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் வாங்கிக்கிறோம். ஓனர்ஷிப் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொன்னேன், ஓனர்ஷிப் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் ஓனர்ஷிப் என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். புரியுதா? ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி எப்போ வேணால் என்ன பண்ணிக்கலாம், கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணிக்கலாம். புரியுதா, கிளியரா? ஸோ அதான் இங்கே மறுபடியும் அங்கே பார்த்தது தான் இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. புரியுதா? நெக்ஸ்ட்டு சேல் அண்ட் பெயில்மெண்ட். சேலுக்கும் பெயில்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பெயில்மெண்ட் அப்படின்னா என்னதுன்னா, டெலிவரி ஆஃப் கூட்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். பெயில்மெண்ட் என்னது, டெலிவரி ஆஃப் கூட்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். இப்போ என் பைக் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், கடைக்கு போயிட்டு ஏதோ வாங்கிட்டு வான்னு சொல்லி, அப்படின்னா அது பெயில்மெண்ட், சேல் கிடையாது. பெயில்மெண்ட்டில் என்ன பண்ணுற, நீ கூட்ஸை மட்டும் தான் டெலிவரி பண்ணுற, ஓனர்ஷிப் என்ன பண்ணல, டெலிவரி பண்ணலை. டெய்லர்கிட்ட ட்ரெஸ்ஸு தைக்க கொடுக்குற, அது என்னது, பெயில்மெண்ட், சேல் கிடையாது. என்ன பண்ணுற, கூட்ஸை கொடுத்து அதை தச்சு திருப்பி என்ன பண்ணுற, வாங்கிக்கிற. பைக்கு ரிப்பேருக்கு கொடுத்துருக்க, அது என்னது, பெயில்மெண்ட். புரியுதா? டெலிவரி ஆஃப் கூட்ஸ் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ் அப்படின்னா அது என்னது, பெயில்மெண்ட். கிளியரா? ஸோ பெயிலார் என்ன பண்ணணும், பெயிலார்னா யார், கூட்ஸோடைய கூட்ஸை இப்போ என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ பெயிலார் தான் யார், ஓனர். புரியுதா? அவனுக்கு என்ன பண்ணிடணும், டெய்லி கூட்ஸை அந்த கண்டிஷன் முடிஞ்சவுடனே திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடணும். கிளியரா? ஓகேவா? இதுதான் சேல் அண்ட் பெயில்மெண்ட். பெயில்மெண்ட் வந்து ஃப்ரீயாகவும் இருக்கலாம், ஆர் மணிக்காகவும் இருக்கலாம், கிராச்சுவஸாகவும் இருக்கலாம், நான் கிராச்சுவஸாகவும் இருக்கலாம். ஃப்ரெண்டுக்கு பைக் கொடுத்து அனுப்புகிற, காசு கேட்பியா, கேட்க மாட்டேன். இதுவே காசு கொடுன்னு கூட சொல்லலாம், கரெக்டாக இல்லையா? புரியுதா? ஸோ எப்படி இருக்கலாம், பெயில்மெண்ட் கிராச்சுவஸாகவும் இருக்கலாம், நான் கிராச்சுவஸாகவும் இருக்கலாம். இதை இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் மறுபடியும் இன் டீட்டெயில்டாக படிப்போம் பெயில்மெண்ட். கிளியரா? ஸோ யூனிட் நம்பர் 8 வரும் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில், மறுபடியும் இன் டீட்டெயில்டாக படிப்போம். ஒன்ஸ் வீட்டில் என்ன பண்ணுங்கள், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கும் பேசிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம அதை என்ன பண்ணுவோம், கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா இப்போ யாருக்கு இவங்களுக்குலாம் இன்னும் பேசிக் கூட தெரியாது, ஃப்ரீ கன்சர்ன்னா என்னன்னு கூட தெரியாது. அட்லீஸ்ட் நீ ஃப்ரீ கன்சர்ன்லேருந்து அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் இதுக்கப்புறம் வரப்போகிற சாப்டர்ஸ் ப்ரீச், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இதுக்கப்புறம் வரப்போகிறது. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட்டு சேல் அண்ட் கான்ட்ராக்ட் ஃபார் ஒர்க். கான்ட்ராக்ட் ஃபார் ஒர்க்குக்கும் சேலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், சேல்ன்றது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஒர்க் கான்ட்ராக்ட்னா வேலை செஞ்சு கொடுக்குறது. இப்போ வீடு கட்டுறாங்க, மேஸ்திரி. புரியுதா? என்ன பண்ணுவாங்க, வேலை நீ சொல்கிற வேலையை செஞ்சு கொடுப்பாங்க, அது கான்ட்ராக்ட் ஃபார் ஒர்க் ஆன் லேபர் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? புரியுதா? இப்போதைக்கு செக்ஷன் 4 வந்து என்ன இருக்குது, கம்ப்ளீட் ஆகிருக்கு. கிளியரா? நெக்ஸ்ட்டு செக்ஷன் 5 கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஹவு மேட். எப்படி கான்ட்ராக்ட் ஆஃப் சேலை வந்து மேக் பண்ணுறோம். ஓகேவா? கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இஸ் மேட் பை an offer to buy or sell goods. ஆஃபர் டு பைனா என்னது, ஆஃபர்னா என்னது, விற்கிறேன்னு நான் உனக்கு என்ன பண்ணுறேன், ஆஃபர் பண்ணுறேன். ஆர் உங்ககிட்டேருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்றது என்ன பண்ணுறேன், ஆஃபர் பண்ணுறேன். ஆஃபர்ன்றது எப்படி வேணா இருக்கலாம். விற்கிறேன்னு சொல்கிறது மட்டும் என்ன கிடையாது, ஆஃபர் கிடையாது. வாங்கிக்கிறேன்னு சொல்கிறதும் அது ஆஃபர் தான். ஃபஸ்ட்டு யார் சொல்கிறாங்களோ அதுதான் ஆஃபர். புரியுதா? உங்கள் மொபைலை நான் வாங்கிக்கிறேன்னு நீ சொன்னீங்கன்னா அது என்னது, ஆஃபர். அதுக்கப்புறம் நான் அதை அக்செப்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணாமல் போகலாம். என் மொபைல் நான் உனக்கு விற்கிறேன்னு சொன்னால் அது என்னது, ஆஃபர். அதுக்கப்புறம் நீ வாங்கலாம், வாங்காமல் போகலாம். புரியுதா? ஃபஸ்ட்டு சொல்கிறது தான் ஆஃபர். புரியுதா? அது விற்கிறதாகவும் இருக்கலாம், ஆர் வாங்கிறதாகவும் இருக்கலாம். கிளியரா? அண்ட் அந்த ஆஃபர் எதுக்காக இருக்கணும், ஒரு ப்ரைஸ்க்காக இருக்கணும். அந்த ஆஃபரை எது ஃபாலோ பண்ணணும், அக்செப்டன்ஸ். புரியுதா? ஆஃபர் ப்ளஸ் அக்செப்டன்ஸ் தான் கான்ட்ராக்டாக மாறும். கரெக்டாக இல்லையா? ஆஃபர் ப்ளஸ் அக்செப்டன்ஸ் அக்ரிமெண்ட்டாக மாறும். அக்ரிமெண்ட் ப்ளஸ் கன்சிடரேஷன் தான் ஆகும், கான்ட்ராக்டாக மாறும். புரியுதா? அப்போ நீ ஆஃபர் பண்ணால் மட்டும் போதாது, அதை நான் என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். இப்போ நீ ஃபோனை வாங்கிக்கிறேன்னு சொல்கிறேன்னு சொல்கிறதுனால நான் உனக்கு விற்றுணுமா? ஆனால் நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன்னா உனக்கு என்ன பண்ணி ஆகணும்,
விற்று தான் ஆகணும், வேறு யாருக்கும் நான் என்ன பண்ண முடியாது, அதை சேல் பண்ண முடியாது. புரியுதா? ஸோ ஆஃபர் ப்ளஸ் அக்செப்டன்ஸ் ப்ளஸ் ப்ரைஸ் கன்சிடரேஷன், இது 3 இருக்கணும். புரியுதா? டெலிவரி எப்படி இருக்கலாம்? இமீடியட் டெலிவரியாக இருக்கலாம். ஆர் பேமெண்ட் எப்படி இருக்கலாம்? இமீடியட் பேமெண்ட்டாக இருக்கலாம். டெலிவரி ஃபியூச்சர் டேட்லேயும் இருக்கலாம். புரியுதாம்மா? இன்றைக்கே நீ காசு கொடுத்துட்ற, 2 நாள் கழிச்சு டிவி உனக்கு ஈவினிங் டெலிவரி கொடுக்குறாங்கிறான், நாளைக்கு டெலிவரி கொடுக்குறாங்கிறான். கரெக்டா இல்லையா? புரியுதா? நெக்ஸ்ட்டு இமீடியட் டெலிவரி அண்ட் இமீடியட் பேமெண்ட்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் டேட் டெலிவரி ஆர் ஃபியூச்சர் டேட் பேமெண்ட்டாகவும் இருக்கலாம். நான் சொன்னல, டிவி வாங்கிட்ட, இன்னும் என்ன பண்ணல, அவனும் டெலிவரி பண்ணல, நீயும் என்ன பண்ணல, பேமெண்ட் கொடுக்கல. ஆனால் டிவிக்கு ஓனர் யார்? நீ தான். புரியுதா? ஆர் இமீடியட் டெலிவரி பேமெண்ட் ரெண்டுமே ஃபியூச்சர் டேட்லேயும் இருக்கலாம். ஆர் டெலிவரி இன்ஸ்டால்மெண்ட்டில் இருக்கலாம், பேமெண்ட்டும் இன்ஸ்டால்மெண்ட்டில் இருக்கலாம். நீ 100 குட்ஸ் வாங்கியிருக்கம்மா, தக்காளி டெய்லி பால்காரன் டெய்லி போடுறானா, டெய்லி பால் பேக்கெட் போடுறான், நீ மாதத்துக்கு ஒரு முறை பேமெண்ட் பண்ணுற. அப்போ டெலிவரி எப்படி இருக்குது? இன்ஸ்டால்மெண்ட்டில் இருக்குது, பேமெண்ட் ஃபியூச்சர் டேட்டில் இருக்குது. எப்படி வேணால் இருக்கலாம், அது இங்கே முக்கியம் கிடையாது. ஆனால் என்ன முக்கியம்? ஆஃபர், அக்செப்டன்ஸ், ப்ரைஸ். கிளியரா? அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் மேட்டர். எதை விற்ப? இப்போ எதை விற்ப? ஒன்று எக்ஸிஸ்டிங் குட்ஸ் ஆர் ஃபியூச்சர் குட்ஸ் ஆர் கண்டிஞ்சன்ட் குட்ஸ். அதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ சப்ஜெக்ட் மேட்டர் எதுவாக இருக்கலாம்? எக்ஸிஸ்டிங் ஆர் ஃபியூச்சராக இருக்கலாம், ஆர் கண்டிஞ்சென்ட்டாக இருக்கலாம். புரியுதா? எக்ஸிஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அது என்னது? கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். ஃபியூச்சராக இருந்துச்சுன்னா அது என்னது? அக்ரிமெண்ட் டு செல். SELLன்னு சொல்கிறாங்க அங்கே. ஓகேவா? சேல்னு சொல்லலை. நெக்ஸ்ட்டு ஓகேவா? குட்ஸ் பெரிஷிங் பிஃபோர் மேக்கிங் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்னா என்ன? இன்றைக்கே விற்கிறது. கரெக்டாக இல்லையா? அப்போ இன்றைக்கே விற்கிறேன், விற்கிறதுக்கு முன்னாடியே கூட்ஸ் என்ன ஆகிடுது? அழுகி போகுது, பெரிஷ் ஆகிடுது. அப்போ என்ன பண்ணுறது? கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் வந்து ஸ்பெசிஃபிக் கூட்ஸ்க்காக இருக்குன்னு வச்சுக்க. இப்போ தக்காளி வாங்குற, தக்காளி ஸ்பெசிஃபிக் கூட்ஸு வாங்குற. ஸோ அப்போ வந்து கான்ட்ராக்ட் அது என்ன ஆகிடுது? அழுகி போயிடுது, பெரிஷ் ஆகிடுது. உனக்கு தெரியாது. வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் செல்லர் என்ன ஆகிடுச்சு? அந்த கூட்ஸு பெரிஷ் ஆகிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு. ஓகேவா? அப்போ அந்த கான்ட்ராக்ட் என்னது? வாய்ட். புரியுதாம்மா? தக்காளி 2 கிலோ விற்கிறம்மா, தக்காளி என்ன ஆகிடுச்சு? அழுகி போயிடுச்சு, உனக்கே தெரியாது. ஆனால் இன்றைக்கி நீ சேல் பண்ணிட்ட, சேல் பண்ணுறதுக்கு முன்னாடியே பெரிஷ் ஆகிடுச்சு. அப்போ என்னது? அது வாய்ட். பிஃபோர் தான். கிளியரா? ஆஃப்டர் பெரிஷ் ஆச்சுன்னா யார் பொறுப்பு? பையர் தான் பொறுப்பு. கிளியரா? வாங்கும்போது நல்லா தானே இருந்துச்சு, இப்போ பையர் தான் பொறுப்பு. புரியுதா? கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து 2 நாள் கழிச்சு அது யார்? பையருக்கு தெரியாமல் செல்லர் ஏமாற்றி விற்றா. அதான் செல்லருக்கு தெரியாமல் விற்றாலும் பையர் வாய்டுனா என்ன? பையர் வேணான்னா வேணான்னு சொல்லலாம். செல்லருக்கு தெரியாது அழுகி போனது. ஆனால் பையர் என்ன பண்ணுறான்? செக் பண்ணுறான், அழுகி போயிருக்கு. கான்ட்ராக்டர் என்ன பண்ணலாம்? வாய்ட் பண்ணிக்கலாம். அழுகி போயிருப்பா, நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன், எனக்கு என் காசை திருப்பி கொடுன்னு கேட்கலாம். புரியுதா? கிளியரா? வித்தவுட் செல்லருக்கு தெரியல அப்படின்னாலும், ஆர் செல்லர் தெரிஞ்சே விற்றாலும் பையர் என்ன பண்ணலாம்? வாய்ட் பண்ணலாம். ஆனால் பையர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது? வாய்ட் பண்ண முடியாது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அழுகி போயிடுச்சுன்னா வாய்ட் பண்ண முடியாது. கிளியரா? நெக்ஸ்ட்டு கூட்ஸ் பெரிஷிங் பிஃபோர் சேல் பட் ஆஃப்டர் அக்ரிமெண்ட் டு சேல். அப்படின்னா என்னது? இன்றைக்கி நீ அக்ரிமெண்ட் போட்டிருக்க, 10 நாள் கழிச்சு விற்கிறேன்னு. அக்ரிமெண்ட் போடும்போது கூட்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் விற்கும் போது கூட்ஸ் என்ன ஆகிடுச்சு? பெரிஷ் ஆகிடுச்சு. யார் பேர் பண்ணணும்? பையர் என்ன பண்ணலாம்? வேணும்னா வாய்டு பண்ணிக்கலாம், ஆர் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்? கூட்ஸை டெலிவரி எடுத்துகிட்டு போகலாம். புரியுதா? கிளியரா? ஸோ அவாய்டட் ஆர் பிகம்ஸ் வாய்ட். அவாய்டட்னா என்ன? வேணான்னு அவாய்ட் பண்ணிக்கலாம், ஆர் வாய்டாகவும் ட்ரீட் பண்ணிக்கலாம். புரியுதா? கிளியரா? நெக்ஸ்ட்டு பெரிஷிங் ஆஃப் ஃபியூச்சர் குட்ஸ். ஃபியூச்சர் குட்ஸ்னால் என்னது? ஃபியூச்சரில்
ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறது. அக்ரிமெண்ட் டு செல் வேறு, ஃபியூச்சர் குட்ஸ் வேறு. கரெக்டாக இல்லையா? எல்லா ஃபியூச்சர் குட்ஸும் அக்ரிமெண்ட் டு செல் கிடையாது. புரியுதா? இப்போ என்கிட்ட ரெடியாக இருக்குது இந்த ஐபேடு, 5 நாள் கழிச்சு விற்கிறேன்னா அது அக்ரிமெண்ட் டு செல் மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் தயாரித்து ரெடி விற்க போகிறேன் அப்படின்னா அது ஃபியூச்சர் குட்ஸ். அப்போ இதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுறேன், பொட்டேட்டோ விளைய வைக்கிறேன். இதுக்கு ஒரு 10 நாளில் ரெடி ஆகிடும், உனக்கு சேல் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அப்போ அது பெரிஷ் ஆகிடுச்சு. அப்போ அது என்னது? ஃபியூச்சர் குட்ஸ்னு ஆகிடுச்சு, பெரிஷ் ஆகிடுச்சு. அப்போ என்னது? அது வாய்டு. கிளியரா? டியூ டு சூப்பர் வைனிங் இம்பாசிபிலிட்டி. சூப்பர் வைனிங் இம்பாசிபிலிட்டின்னு என்னன்னு சொன்னேன்? என்னம்மா டிஸ்கஸ் பண்ணுமே, மறந்துட்டீங்களா? பர்ஃபார்மன்ஸ் நடத்திட்டோம்ல, நான் ஞாபகம் இல்லை. ஒரு தடவை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள் இந்த சாட்டர்டே சண்டே, ஓகேவா? நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. அதனால தான் நான் இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் எடுக்கல, கான்ட்ராக்ட் ஆக்டில். எனக்கு தெரியும் எல்லாம் மறந்துருப்பீங்கன்னு. ஓகே, இப்போயே மறந்துட்டோன்னா அப்போ இன்னும் எக்ஸாம் 10 நாள் தாராளமாக இல்லை ரிவைஸ் பண்ணியிருக்கலாம் லீவில். சும்மா அதான் நான் சொல்கிறேன், செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும். உனக்கு முடிக்காமல் கிடையாது, உனக்கு படிக்கிறது இப்போயே நிறைய இருக்குது. கரெக்டாக இல்லையா? டைமை வேஸ்ட் பண்ணிடாத, அப்புறம் டைம் கிடைக்காது. என்னென்ன முடிச்சிருக்கோமோ அதை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருந்தனாலே நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கலாம், நீ ஈஸியாக மூவ் பண்ணி போயிருக்கலாம். புரியுதா? ஒன்ஸ் நல்லா இந்த சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோ. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு அசர்டைன்மெண்ட் ஆஃப் ப்ரைஸ். படிக்க நிறைய இருக்குமா? இது மட்டும் கிடையாது. இதெல்லாம் ஏன் டைம் இங்கே இருக்குன்னா, இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆனினா இதுக்கப்புறம் எடுக்க போகிறது எல்லாமே கடகடன்னு எடுத்தால் கூட உனக்கு என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். இல்லைனா உன்னால் புரிஞ்சிக்க முடியாது மற்ற விஷயத்தை. புரியுதா? இப்போ ப்ரீச் ஏன் ஸ்டார்ட் பண்ணாமல் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, இப்போ ப்ரீச் பேசினா உனக்கு புரியாது, ஏன்னா எல்லாமே மறந்துருப்பேன். ஆர் சில பேருக்கு தெரியாது, எனக்கு அது நல்லா தெரியும். அதனால தான் நான் இன்றைக்கி ப்ரீச்சை ஸ்டார்ட் பண்ணல. கிளியரா? இந்த 2 days ஃபுல் அண்ட் ஃபுல் 3 days சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டை படித்து என்ன பண்ணுற, நீ மண்டே டெஸ்ட் எழுதுகிற ஃபுல்லாக. கிளியரா? ஓகேவா? ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கப்புறம்லாம் லா மேட்ரே கிடையாது. 2 தான் மேட்ரு லாவில். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டோ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் தான் பெருசு. பெருசு மீன்ஸ் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் கான்செப்டில் சின்னது, ஆனால் இன்டர்பிரிட்டேஷன் கொஷின்ஸில் அதிகம். கான்ட்ராக்ட் ஆக்ட் ரொம்ப பெருசு. பார்ட்னர்ஷிப் ஆக்ட் பார்க்க பெருசாக இருக்கும், ஆனால் மேட்ரே இல்லை. கொஷின்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். கம்பெனிஸ் ஆக்ட்டு மேட்ரே கிடையாது, ஜஸ்ட் 2 கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், டேரெக்டாக நம்மளால் ரிலேட் பண்ண முடியும் எல்லா கொஷினையும். பட் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டோ கான்ட்ராக்ட் ஆக்டோ அப்படி கிடையாது. இன் டீட்டெயில்டாக ப்ரொவிஷன் தெரியாமல் உன்னால் கொஷின்ஸில் கையே வைக்க முடியாது. கிளியராக? அதெல்லாம் ஈஸி தான், இருந்தாலும் நான் அதை ஏன் எடுக்கல, ஃபஸ்ட்டு ஈஸிலேருந்து நான் போகல. புரியுதா? கிளியரா? ஸோ மேக்ஸ் போட்டு பார்க்கணும், அதனால தான் ஃபஸ்ட்டு மேக்ஸ் முடிக்கிறது. இதில் போட்டு பார்க்கலாம் உனக்கு கஷ்டமாயிடும். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு சாப்டர் நீ ரிவைஸ் பண்ணலாம். எல்லாருமே மேக்ஸ் தான் டஃப்னு ஃபீல் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ இதை நீ முடிச்சிட்டினா என்ன பண்ணலாம், அழகாக ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போகலாம். அக்கௌண்ட்ஸ் ஒரு மேட்டரே கிடையாது, அதை நான் உன்னை எப்படி என்ன பண்ணிடுவேன், ரிவைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஆனால் மேக்ஸ் என்ன பண்ண மாட்டேன், நீ ஒழுங்காக படிக்க மாட்டேன், ஒழுங்காக ரிவைஸ் பண்ண மாட்டேன். புரியுதா இல்லையா? ஸோ அந்த அப்ளிகேஷன் எங்கேருந்து வேணால் கேட்பாங்க. அக்கௌண்ட்ஸ் கூட அந்த கான்செப்ட்டுக்குள்ளேருந்து மட்டும் தான் கேட்க முடியும். பட் மேக்ஸ் உனக்கு எப்படி வேணால் வேர்டிங்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேவா? அதனால் மேக்ஸை நல்லா இன் டீட்டெயில்டாக நீ போட்டு பார்க்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம். இப்போ ஆன்லைன் ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது, எக்ஸ்ட்ரா புக்கு வாங்கலாம். புரியுதா? ஸ்கேனர் ஆர்டர் பண்ணிட்டீங்களா இல்லையா? வேணா நான் ஆர்டர் பண்ணித்தரேன், யார் யாருக்கு வேணும்னு என்கிட்ட சொல்லுங்கள், அத்தனை பேருக்கு நான் ஆர்டர் பண்ணித்தரேன். ஓகேவா? நானே ஆர்டர் பண்ணித்தரேன். அதெல்லாம் உட்காந்து போடணும் மேக்ஸில். உனக்கு முடிக்கிறதுக்கு காரணமே அதுதான். புரியுதா? அந்த ஸ்கேனர் நீ பார்க்காம போயிட்டீங்கன்னா எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். 100% இந்த கான்செப்டை ஸ்கேனரில் அப்ளை பண்ண தெரியணும் உனக்கு. கிளியரா? அப்போ தான் உனக்கு என்ன இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸ்கேனர் நீ வேணால் பாரு, புக்கு கொஷினை விட ஸ்கேனர் கொஷின் டஃப்பாக இருக்கும். அந்த ஸ்கேனர் கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாம் கொஷின்ஸ். புரியுதா? கான்செப்ட் தான், கான்செப்ட் அவ்வளோதான். ஆல்ரெடி சொன்னது தான். சிஏ ஏன் டஃப்பாக இருக்குன்னா கான்செப்ட்ஸுவலாக கம்மி தான், ஆனால் அந்த கான்செப்ட் அப்ளிகேஷன் வரணும் உனக்கு. அது ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். கிளியரா? ஹை லெவல் ஆஃப் ப்ராக்டிஸ் இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் எக்ஸாமுக்கு போகவே கூடாது. 1 டைமோட போகக்கூடாது. மினிமம் நீ 6 to 7 ரிவிஷன் பண்ணியிருக்கணும், ஃபுல் ரிவிஷன். புரியுதா? ஃபுல் ரிவிஷன் மினிமம். நானே உனக்கு ஒரு 4 ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு டைம் டேபிள் தருவேன், 4 to 5 ரிவிஷன். அதை தவிர்த்து நீ என்ன பண்ணணும், தனியாக வீட்டில் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்கணும், ஒரு 2 ரிவிஷன் பண்ணியிருக்கணும். கிளியரா? புரியுதா? நெக்ஸ்ட்டு அசர்டைன்மெண்ட் ஆஃப் ப்ரைஸ். இப்போ ஒரு கான்ட்ராக்டில் ப்ரைஸுங்கிற ஒன்று இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இல்லையா? இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான். ப்ரைஸ் இல்லாமல் கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆக முடியுமா? நார்மலாக முடியாது. ஆனால்
சில சுச்சுவேஷனில் ப்ரைஸை உன்னால் என்ன பண்ண முடியாது, டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கம்பல் வாங்குற, எடை போடாமல் அவனால் டிட்டர்மைன் பண்ண முடியுமா ப்ரைஸை? பண்ண முடியாது. இப்போ ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்க, டிசைட் பண்ண முடியுமா? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பிரிட்ஜ் இங்கே கவர் ஆகாது, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பிரிட்ஜ் போடாமல் என்ன பண்ண முடியும், கவர் பண்ண முடியுமா? ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்ல முடியாது. ஒரு பெண்ணை மேனுஃபேக்சர் பண்ணுறேன், மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதனுடைய ப்ரைஸ் இவ்வளோன்னு என்னால் சொல்ல முடியுமா? ஏன்னா கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் எப்படி வேணால் கேட்டிருக்கலாம். எனக்கு இந்த மாதிரி வேணும்னு ஒரு பெண்ணு கேட்டிருப்பான், கரெக்டாக இல்லையா? எனக்கு இந்த மாதிரி சேர் வேணும்னு கேட்குறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறான்னா அவனுக்கு தெரியுமா? தெரியாது, கரெக்டாக இல்லையா? அப்போ ப்ரைஸுன்றது முக்கியமான ஃபேக்டர் தான், கரெக்டாக இல்லையா? ஆனால் கான்ட்ராக்ட் என்ட்ரு ஆகும்போது ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணிடணுன்ற அவசியம் சில சுச்சுவேஷனில் வராது. ஓகேவா? அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா 3 டைப்பில் ப்ரைஸ் எப்படி வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு பை த கான்ட்ராக்ட். அப்படின்னா என்னது? கான்ட்ராக்ட் என்ட்ரு ஆகும்போது இதுதான் ப்ரைஸுன்னு சொல்லிடுறது. ஃபஸ்ட்டு என்னது? கான்ட்ராக்ட் என்ட்ரு ஆகும்போது இதுதான் ப்ரைஸுன்னு சொல்லிடுறது. ஆர் வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, அப்படின்னா என்னது? அப்படி இல்லாமலும் இருக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் என்னது? அக்ரீட் டு பி ஃபிக்ஸ்ட் இன் த மேனர் ப்ரொவைடட் பை த கான்ட்ராக்ட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வேல்யூரை வச்சுக்கலாம், வேல்யூரை வச்சு அக்ரி பண்ணிக்கலாம். அவனா ப்ரைஸ் சொல்கிறானோ அதை நம்ம 2 பேரும் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ என்னது? அக்ரி டு பி ஃபிக்ஸ்ட். ஆர் இது இப்படி நம்ம ஃப்யூச்சரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆயிருக்காங்கன்னா அது என்னது? அக்ரி டு பி ஃபிக்ஸ்டு. புரியுதா? தேர்ட் என்ன? டிட்டர்மைன்ட் இன் த கோர்ஸ் ஆஃப் டீலிங் பிட்வீன் த பார்ட்டிஸ். இப்போ நீ எவ்வளோ யூஸ் பண்ணுறியோ அவளுக்கு நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன், அவளுக்கு காசு வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நெட்டு மொபைல் முன்னாடிலாம் என்னது? எவ்வளோ பேசுகிறோமோ அவ்வளோ கட்டணும். அப்போ எவ்வளோ யூஸ் பண்ணுறியோ அவளுக்கு நான் பேமெண்ட் பண்ணுவேன். புரியுதா? கிளியராக? ப்ரைஸ் அப்போது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான், ஆனால் அது ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிடணுன்ற அவசியமும் கிடையாது. இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், ஆனால் அதை இது 3 வேலை எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக நிறைய டைம் கேட்டிருக்காங்க. புக் பேக்லேயும் ஒரு கொஷின் இருக்குது. ஓகேவா? புக் பேக் கொஷினை தான் கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்படி இப்படி மாடிஃபை பண்ணி நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. புரியுதா? கிட்டத்தட்ட 70% ஃப்ரம் த புக்கு தான் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ்லேயோ இல்லை எக்ஸசைஸில் இருக்கிற கேஸை தான் கேட்டிருப்பாங்க. புரியுதா? நீ புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போனீங்கனாலே 70 மார்க்ஸ் தாராளமாக எடுக்கலாம். அதை தவிர்த்து 30 மார்க்ஸ் இந்த மாதிரி ஈச் லைனையும் இன்டெப்த்தாக படிச்சிருந்தீங்கன்னா எடுக்க முடியும். புரியுதா? எடுக்க முடியாதுன்னு கிடையாது. இந்த மாதிரி லைன்ஸை இன்டெப்த்தாக படிச்சுன்னா இன்டர்பிரிட்டேஷன் பண்ண முடியுதுன்னா எடுக்கலாம். இங்கே 6ன்னு கொடுத்துருக்காங்க, பார்னது அது மட்டுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. கிளியரா? புரியுதா? அண்டுன்னு கொடுத்துருந்தா 2மே பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இன்டீட்டெயில்டாக ஸ்பெசிஃபிக்காக எல்லா வேர்ட்ஸையும் படிச்சுட்டு போயிருந்தோம்னா அந்த பேலன்ஸ் 30 மார்க்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். பட் 70 இஸ் ஈஸி. 70 வந்து ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்கே கிடையாது. சிஏல 70 ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். புரியுதா? கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு அக்ரிமெண்ட் டு செல் அட் வேல்யூவேஷன். இப்போ நம்ம ஒரு வேல்யூவை கூப்பிடுறோன்னு வச்சுக்கோயேன், அப்போ அவன் தான் என்ன பண்ணணும், ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னா அக்ரிமெண்ட் டு செல் அட் வேல்யூவேஷன் ஃபிக்ஸ்டு பை த தேர்ட் பார்ட்டி. அப்போ ஒரு தேர்ட் பார்ட்டி நமக்கு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறான்னா அப்போ அவன் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் அக்ரிமெண்ட், அவன் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணலைன்னா என்னது, அக்ரிமெண்ட்டு வாய்டாக மாறிடும். இப்போ தேர்ட் பார்ட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணணுமா ப்ரைஸை, அவனால் எப்படி பண்ணாலும் ப்ரைஸ் எப்படின்னு எனக்கு டிட்டர்மைன் பண்ண முடியல, என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு தெரியல, எது எவ்வளோ யூஸ் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியல, என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டானா என்ன ஆகிடும், அக்ரிமெண்ட்டு வாய்டாகிடும். அந்த தேர்ட் பார்ட்டியால் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா அக்ரிமெண்ட் என்ன ஆகிடும், வாய்டாகிடும். ஆர் தேர்ட் பார்ட்டி ப்ரைஸை செக் பண்ணுறதுக்கு வரான், எவ்வளோ செலவாயிருக்குன்னு, நீ அவனை தடுக்கிற, ஆர் பையர் அவனை தடுக்கிறான் வேலை செய்ய விடாமல், அப்போ என்ன ஆகிடும், வாய்ட் ஆகிடும். யார் வாய்ட் பண்ணுவான், அக்ரீவ்டு பார்ட்டி. இப்போ நீ தடுத்தினா அவன் உன்னால் அஃபெக்ட் ஆகிறான், அவன் தடுத்தானா நீ அஃபெக்ட் ஆகிற. ஸோ அவன் என்ன பண்ணும், டேமேஜஸை பே பண்ணணும். புரியுதா? கிளியரா? இப்போ கூட்ஸை வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக பாதி கூட்ஸை கொடுத்துருக்கோம், பாதி கூட்ஸை கொடுக்கல. அப்போ அந்த கொடுத்த கூட்ஸுக்கு வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், ரீசனபிள் ப்ரைஸ் என்னவோ அதை வாங்கிக்கலாம். புரியுதா? கிளியரா? ஓகேவா? ஸோ யூனிட் 1 என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. ஒரு தடவை படிச்சுப்பாரு, ஏதாவது புரியலனா கேளு. கிளியரா?